டெய்லி வந்து மார்க்கெட்டை பார்த்துட்டே இருப்போம், டிக் பை டிக்காக பார்த்துட்டு இருப்போம்னா ஒரு நார்மல் பை சைடு ஃபண்ட் மேனேஜர் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ அது வந்து நிறைய இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ண ஒரு ஃபண்டு தான் இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட இப்போ அவங்களோட அத்தாரிட்டியோட தான் நீங்கள் அது மேலே ஆக்ஷன் எடுப்பீங்களா, இல்லை அது இப்போ டெசிஷன் மேக்கிங் பை சைடு இருக்காங்கன்னா இருக்குது பையிங்க்கு, அதே மாதிரி செல்லிங்க்கு. வேறு செல் சைடு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா லாட் ஆஃப் brokerage ஹவுசஸ் இருக்குது. இப்போ ஒரு 500,000 கொடுக்குறாங்களே என்ன பண்ணுற, அது சரியாக இருக்கா இது சரியாக இருக்கா நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் 50 lakhs கொண்டு வரவங்கள நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? நான் வந்து நல்லா பண்ணியிருக்கேனா பண்ணலையான்னு என்னையை எப்படி அசஸ் பண்ணலான்னா எங்கள் கம்பெனிஸோட எங்கள் ஸ்கீமோட பாஸ்ட் ரிட்டர்ன் இருக்குது. அது எல்லாமே செபியில் ஃபைல்டு, செபி போர்ட்டலில் ஃபைல்டு. ஸோ அதில் போய் பார்த்தாலே தெரியும் நாங்கள் என்ன ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஃபண்ட் மேனேஜர் இன்னைக்கு, ஆனால் எடுத்தோடனே ஃபண்ட் மேனேஜர் ஆகிருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜர்ன்ற கோலை அடையிறதுக்கு உங்களோட பாஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் என்னென்னு? அண்டர் கிரவுண்டில் ஏதாவது ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தமான ஒரு கோர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம்லேயே ஃபினான்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை வந்து நார்மலாக வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்குது, சிஎஃப்என்னு அந்த கோர்ஸ் படிக்கலாம். இப்போது ஃபினான்ஷியல் செக்டரில் நிறைய டேர்ம்ஸ் கேள்விப்பட முடியுது. உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபண்ட் மேனேஜர் இப்படி. ஸோ இதில் எதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும், இல்லை எதில் வந்து விளையாட நிறைய ஏரியா இருக்குது? மேஜிக் 20 தமிழோட மேஜிக் வெல்த் சீரிஸ்க்கு உங்களையெல்லாம் வரவேற்கிறது நான் விஜயராவணன். யூஸ்வலாக நம்ம எல்லாரோட லைஃப்லையுமே நம்மளுடைய ரொட்டீன் அப்படின்றது, டே டு டே ரொட்டீன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார்கிட்டையாவது போயிட்டு நீங்கள் உங்களுடைய டெய்லி வேலை என்ன, உங்கள் ரொட்டீன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? நமக்கு இன்றைக்கி இந்த எபிசோடில் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. எஸ், நம்ம கூட இன்றைக்கி கெஸ்ட்டாக நஃபா ஃபண்ட்ஸோட மேனேஜர் செந்தில் சார் வந்திருக்காரு. நஃபா ஃபண்ட்ஸுன்றது மோர் தென் 200 crores 2000 கோடிக்கு மேலே அவங்க மேனேஜ் அண்ட் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனிலேயும் சரி, அவங்களோட லைஃப்லேயும் சரி, ஒரு ஃபண்ட் மேனேஜராக அவங்களோட டே டு டே லைஃப் ரொட்டீன்றது என்ன இருக்கும் அப்படின்றத அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வணக்கம் சார். யூஸ்வலாக ஒரு டாக்டரோட லைஃப்பில் ஒரு டே அப்படின்றது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஒரு இன்ஜினியரோட லைஃப்பில் ஒரு டே அப்படின்றது எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ செந்தில் சார், நீங்கள் வந்து நஃபா ஃபண்டில் மேனேஜராக இருக்கீங்க இல்லையா? நஃபா வந்து ஒரு 2000 crores மேலே மேனேஜிங் அண்ட் அட்வைசிங், கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபண்ட் மேனேஜரோட லைஃப்பில் ஒரு டே அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு பயங்கர க்யூரியஸாக இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா காலையில் நாங்கள் டே எப்படி ஆரம்பிக்கணும்னா வந்து நார்மலாக வந்து மார்னிங் மீட்டிங்ஸில் ஆரம்பிப்போம். மார்னிங் மீட்டிங்ஸில் எங்களோட அனலிஸ்ட் வந்து ஒரு செக்டர் கவர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட செக்டரோட ஒவ்வொரு செக்டருக்கும் ஒரு அனலிஸ்ட் வந்து 1 to 2 செக்டர்ஸ் கவர் பண்ணுவாங்க. ஒரு பெரிய செக்டராக இருந்தால் ஒரு அனலிஸ்ட் கவர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க செக்டரில் என்னெல்லாம் அப்டேட் நடந்திருக்கு, அவங்க கம்பெனிஸில் என்னெல்லாம் அப்டேட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்டேட்ஸுங்கிறது என்ன விஷயமா இருக்குன்னா, அது வந்து அந்த கம்பெனியோட மெர்ஜர்ஸ் அக்விசிஷனாக இருக்கலாம், ரைட்ஸாக இருக்கலாம், ஸ்பிளிட்டாக இருக்கலாம், டிவிடெண்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ஸ்ட்ராட்டஜிஸாக கேபெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் ஏதாவது ஒரு ரீசனுக்காக, இல்லை வேறு ஏதாவது வந்து இப்போது இம்போர்ட் டியூட்டி போட்டிருக்கலாம், இல்லை பிஏஎஸ் நார்ம்ஸ் வந்துருக்கலாம், மேக்ரோ வைஸில் வேறு ஏதாவது இல்லை காம்படிட்டர் ஏதாவது ஒரு கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு பல ஆங்கிளில் வந்து என்னெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதோ அதெல்லாம் வந்து ஒரு கன்சல்டேட் பண்ணி அந்த நியூஸாக வந்து எழுதிட்டு அதோட இம்பாக்ட் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு மார்னிங் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி இந்த மார்னிங். அதுக்கப்புறம் மார்னிங் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்குன்னு டேஷ்போர்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து வேர்ல்டு இண்டீசஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, உலக அளவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, உலக இண்டீசஸ், உதாரணத்துக்கு யூஎஸ் இண்டீசஸ், யூஎஸோட டெக்னாலஜி இண்டீசஸ், ஏஷியன் இண்டீசஸ், நிக்கி, ஜப்பான் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஏஷியா மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா அது வந்து பார்த்துட்டு போகிறதில்ல. ஏன் ஒருவேளை அது பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா ஏன், ஒரு மாதிரி பயங்கரமாக விழுந்திருக்குன்னா ஏன், அது மேக்ரோ ரீசன். அது என்னையும் பாதிக்குமா, இந்தியன் மார்க்கெட்ஸை பாதிக்குமா, இல்லை எப்படி பாதிக்கும், எவ்வளோ அளவுக்கு பாதிக்கும், அதையும் ஒரு பார்த்துட்டு இந்தியன் இண்டீசஸையும் பார்ப்போம். இந்தியன் இண்டீசஸ் வந்து ப்ராடர் இண்டீசஸ், லார்ஜ் கேப் எப்படி பண்ணியிருக்கு, மிட் கேப் எப்படி பண்ணியிருக்கு, ஸ்மால் கேப் எப்படி பண்ணியிருக்கு, செக்டரல் இண்டீசஸ், செக்டரல் எஃப்எம்சிஜி எப்படி பண்ணியிருக்கு, கன்சியூமர் டியூரபிள் எப்படி பண்ணியிருக்கு, ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் எப்படி பண்ணியிருக்கு, கெமிக்கல்ஸ் எப்படி பண்ணியிருக்கு, அது மாதிரி செக்டரல் இண்டீசஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஓவரால் வியூ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புது ஐடியாஸ் ஏதாவது ஒன்று வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கும். அந்த ஸ்டாக்ஸை வந்து அனலிஸ்ட் வந்து ஆல்ரெடி அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்டாக் ஐடியாஸ் ஏதாவது புதுசாக இருக்குன்னா அதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வைப்போம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் படிப்போம். ஸோ ஒரு ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டாக் எப்படி அது வந்து கன்விக்ஷன் எப்படி கிடைக்கும்னா அந்த ஸ்டாக்கோட வந்து ஒரு லாஸ்ட் 10 years ஆனுவல் ரிப்போர்ட் படிப்போம். அதை வந்து எல்லாத்தையும் நம்பர்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணுவோம். அது பேர் ஃபினான்ஷியல் மாடல்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஃபீட் பண்ணி பார்த்தா தான் அதோட ட்ரெண்டு தெரியும். அவங்க அப் சைக்கிள் எப்படி பண்ணியிருக்காங்க, டவுன் சைக்கிள் எப்படி பண்ணியிருக்காங்க, இவங்க மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ணியிருக்காங்களா பியர்ஸோட, இல்லை மார்க்கெட் ஷேர் லூஸ் பண்ணியிருக்காங்களா, இவங்களோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது,
எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் போட்டுட்டு எஸ்டிமேட்ஸ் போட்டுட்டு அது வந்து கான்ஃபரன்ஸ் கால் பார்த்துட்டு சில சமயம் மேனேஜ்மெண்ட்டே போய் மீட் பண்ணுவோம் கால் எடுத்துட்டு இல்லாட்டி பிளான்ட் அண்ட் ஃபெசிலிட்டிஸை போய் மீட் பண்ணுவோம் அவங்க ஏன்னா சில விஷயங்கள் போய் பெர்மிஷன் கேட்டுட்டு அவங்க கிட்ட போய் பார்த்துட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த கம்பெனிஸ் வந்து நம்மளுக்கு ஒரு புரிதல் வரும் இந்த கம்பெனிஸ் வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்துல இப்படி இருக்கலாம் அப்படின்னு இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டா எங்க போர்ட்ஃபோலியோல வந்து பை கால் கொடுப்போம் பை கால் கொடுத்தா அதை வந்து டீலர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவார் ஸோ இதுதான் ஓவரால் தாட் ப்ராசஸ் ஸோ அதர்வைஸ் நாங்கள் நீங்கள் டெய்லி வந்து மார்க்கெட்டை பார்த்துட்டே இருப்போம் டிக் பை டிக்காக பார்த்துட்டு இருப்போம்னா ஒரு நார்மல் பை சைடு ஃபண்ட் மேனேஜர் வந்து அப்படிலாம் பண்ண மாட்டாங்க நார்மலாக அப்பப்போ வந்து எவ்வளோ இண்டீசஸ் இருக்குது அப்படின்னு ஒரு பிஎஸ்சி வெப்சைட்டோ இல்லை சிஎன்பிசிலேயோ பார்க்குறதோட பெரிய விஷயங்கள் அதை டிக் பை டிக்காக யாரும் வாட்ச் பண்ண மாட்டாங்க மெயின் ப்ராசஸ் வந்து ரிசர்ச்சை டீப்பாக எவ்வளோ தூரம் படிக்கிறோம் எவ்வளோ தூரம் அந்த மேனேஜ்மெண்ட் மேலே கன்விக்ஷன் வருது எவ்வளோ தூரம் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தான் வில் கோ ஃபார் பை ஆர் செல். ஓகே இப்போ யுவர் மேனேஜிங் அரௌண்ட் 2000 crores இல்லையா 2000 crores இப்போ அது வந்து நிறைய இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ண ஒரு ஃபண்டு தான் இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட இப்போ அவங்களோட அத்தாரிட்டியோட தான் நீங்கள் அது மேலே ஆக்ஷன் எடுப்பீங்களா இல்லை அது அத்தாரிட்டின்றது உங்கள் கையில் இருக்குமா? இது வந்து செபி அப்ரூவ்டு பிஎம்எஸ் லைசன்ஸு ஸோ அதனால அவங்க கிட்ட வந்து ஃபுல் அப்ரூவல் எல்லாம் வாங்கிட்டு தான் பண்ணுறது. ஸோ அதனால ஒவ்வொரு வாட்டியும் வாங்குறது கிடையாது, டிஸ்கிரிஷனரி பிஎம்எஸ் ஒவ்வொரு வாட்டியும் வாங்குறது கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அது உங்களோட இது எங்களோட ஜுடிஷியலுக்கு கீழே. ஓகே சரி. அது இப்போ நான் வந்து ஒரு சின்ன இன்வெஸ்டர் என்கிட்ட ஒரு அரௌண்ட் 2 lakhs இல்லை ஒரு 5 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் வந்து உங்கள் கம்பெனியில் சேரணும் என்னோட ஃபண்டை மேனேஜ் பண்ணி கொடுங்கன்னா பண்ணி இல்லை நாங்கள் வந்து பிஎம்எஸ் ஸோ எங்களோட செபி மேண்டேட் படி மினிமம் ரெக்வயர்ட் அமௌண்ட்டு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே 50 lakhs. 50 lakhs இருக்கணும். ஓகே ஓகே. ஸோ 50 lakhs நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எங்களால் உங்கள் இது அக்செப்ட் பண்ணி எங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே சரி. சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த நிறைய ஃபண்ட்ஸை ஃபில்டர் அவுட் பண்ணி எங்களால் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஓகே. அதுக்கான ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன? அதுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து எனி அமௌண்ட் கேன் பி ஈவன் 500 rupees we can start with. That's பட் அதுவே கூட ஸ்டார்ட் பண்ணி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இட் கேன் க்ரோ. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அபவுட் க்ரோயிங் ராதர் தென் எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறத விட எவ்வளோ தூரம் க்ரோ பண்ணுறோங்கிறது தான். ஸோ க்ரோ அட் அ ஏர்லி ஸ்டேஜ் அண்ட் தென் மேக் அட் அ பிக் கார்பஸ் அட் த எண்ட். அவ்வளோதான். ஸோ அதனால எதுவுமே தயக்கமே படக்கூடாது எனக்கு இவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குன்னு. ஆரம்பிக்கிறது தான் முக்கியமே தவிர எதில் ஆரம்பிக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது. கரெக்டாக சார். இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பை சைடு அனாலிசிஸ் செல் சைடு அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இப்போ இது டேர்ம்ஸ் யூஸ் பண்ணீங்க இல்லையா, அது என்ன அப்படின்னு புரிகிற மாதிரி எனக்கு தெரியல. அதான் ஓகே. பை சைடு அனாலிசிஸ் அல்லது பை சைடு செல் சைடு அப்படின்னா பை சைடுன்னா என்னென்னா ரொம்ப கலோக்கியில் சொல்லணும்னா அவங்கக்கிட்டலாம் பணம் அவங்களோட பணமாக இருக்கலாம், இல்லை மக்களோட பணம் அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கலாம். அவங்கெல்லாம் பை சைடு. ஸோ பேசிக்கலாக அவங்க வந்து ஒரு பை பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார் மூலமாகவோ வாங்கியிருக்காங்க, இல்லை அவங்க ஓன் பணத்துக்கு வந்து பை பண்ணக்கூடிய டெசிஷன் மேக்கிங் அவங்க பண்ணிக்கலாம். இதுதான் பை சைடு. ஸோ டெசிஷன் மேக்கிங் பை சைடு இருக்கான்னா இருக்குது பையிங்க்கு, அதே மாதிரி செல்லிங்க்கு. வேறு செல் சைடு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா லாட் ஆஃப் brokerage houses இருக்குது இந்தியாவில். அது வந்து எம்என்சிஸும் இருக்காங்க, டொமஸ்டிக்கும் இருக்காங்க. டொமஸ்டிக்னா உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா கோட்டக் இருக்காங்க, ஐசிஐசிஐ இருக்காங்க, அந்த மாதிரி டொமஸ்டிக் மோத்திலால் இருக்காங்க, அவங்கெல்லாம் டொமஸ்டிக். அதே மாதிரி எம்என்சிஸும் இருக்காங்க. எம்என்சிஸ்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது சிட்டி இருக்காங்க, அதே மாதிரி இன்னும் மற்ற எம்என்சிஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து செல் சைடு brokerages. ஸோ செல் சைடு brokerage houses வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பை செல் டெசிஷன் வந்து அவங்க பணத்தை வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க மக்கள்கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணுறது இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ணி அந்த ஐடியாஸை அல்ல அந்த டெசிஷன்ஸை வந்து பை சைடுக்கு கன்சல்ட் பண்ணுறது இல்லை சொல்லிக் கொடுப்பாங்க, அல்ல சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சொல்கிறனால என்ன ஆகும்னா வந்து அந்த ஐடியாஸோட பரிமாற்றங்கள் நடக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500-4000 கம்பெனி எல்லாத்தையும் பார்த்துட முடியாது. ஒரு பை சைடில் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 10 அனலிஸ்ட் இருக்காங்கன்னா ஒரு அனலிஸ்ட் வந்து 60 கம்பெனி கவர் பண்ணுறாங்கன்னா 600 to 700-800 கம்பெனி வரைக்கும் கவர் பண்ணலாம். பட் பியாண்ட் தட் ஏதாவது ஒரு ஐடியாஸ் வருதுன்னா அந்த ஐடியாஸை மிஸ் பண்ண முடியாது இல்லையா. அதுக்காக செல் சைடு வந்து பை சைடுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ செல் சைடு அதே மாதிரி மெர்ச்சன்ட் அது புது கம்பெனிஸ் ஏதாவது வந்திருக்குன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டோட கனெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் செல் சைடு. ஸோ பேசிக்கலாக ரொம்ப ப்ராடாக ஒரு தீசிஸ் சொல்லணும்னா பை சைடு வந்து பை செல் டெசிஷன்ஸ் அவங்களால பண்ண முடியும், செல் சைடு வந்து பை சைடுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராடர். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து நீங்கள் பை சைடு. ஓகே சார். நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம்ல பை பண்ணிவிடுங்க செல் பண்ணிவிடுங்க அப்படின்னு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ்லாம் கொடுப்பாங்க. இப்போ அவங்களாம் என்ன கேட்டீங்க? அவங்களாம் செல் சைடு. ஓகே ஓகே. சரி சார். கடைசியாக ஒரு கொஸ்டின். இப்போ என்னென்னா நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களா 50 lakhsக்கு மேலே இருந்தால் தான் நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணோம்னு. இப்போ ஒரு 500-1000 கொடுக்குறவங்களே என்ன பண்ணுற அது சரியாக இருக்கா இது சரியாக இருக்கா நம்மளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
ஸோ நீங்கள் 50 lakhs கொண்டு வரவங்கள நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? 50 lakhs என்கிட்ட கொடுங்கன்னு ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்குறேன், தெரிஞ்சுக்கணும்னு. இல்லை, கொடுக்குறது என்னென்னா வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போது இந்த 50 lakhsங்கிறது ஒரு காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து 500,000 வந்து டெவலப் பண்ணியிருக்கலாம். அந்த 1000 வந்து இன்றைக்கி 50 lakhs இருக்கலாம். இந்த 50 lakhs வந்து என்கிட்ட மேனேஜ் பண்ண கொடுக்குறாங்கன்னா என்னோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை நம்பி தான் கொடுக்குறாங்க பேசிக்கலாக. ஃபஸ்ட்டு அதுதான். ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல என்னோட ரெஸ்பான்சிவ்னஸ், என்னோட கிளைண்ட் இன்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் நான் வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு என்னோட பதிலளிப்பு, இதெல்லாம் தான் வந்து அந்த 50 lakhs கொண்டு வந்து நிறுத்துறது. அதே மாதிரி அவங்களோட மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 10,000 ஆகி இன்னைக்கு வந்து 50 லட்சம் ஆயிருக்கு. அதனால தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு பேசிக்காக வந்து நினைக்கிறவங்க வந்து கொண்டு கொடுத்த தொலைச்சிருவாங்களா, அந்த மாதிரிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்க? இல்லை, அதெல்லாம் அவங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு தான் சரி ஓகே நான் 500 1000 பண்ணப்ப இப்போ 50 லட்சத்தை ஏன் 1 கோடி பண்ணக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அந்த பாசிபிலிட்டி அவங்க தெரியும். பாசிபிலிட்டி ஓரளவுக்கு ஒரு பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மார்க்கெட். அதுக்கப்புறம் என்னோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை வந்து அசஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க. என்னைய மாதிரி நிறைய போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ நானும் ஒன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ், பிஎம்எஸ் லைசன்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம். இப்போ இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து நல்லா பண்ணியிருக்கேனா பண்ணலையான்னு என்னைய எப்படி அசஸ் பண்ணலாம்னா, எங்கள் கம்பெனிஸோட எங்கள் ஸ்கீமோட பாஸ்ட் ரிட்டர்ன் இருக்குது. அது எல்லாமே செபியில் ஃபைல்டு, செபி போர்ட்டலில் ஃபைல்டு. ஸோ அதில் போய் பார்த்தாலே தெரியும் நாங்கள் என்ன ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. உங்கள் வெப்சைட்ஸ்லையும் இருக்கும், எங்கள் வெப்சைட்ஸ்லையும் இருக்கும், எங்களோட ஃபேக்ட் ஷீட்ஸ்லையும் இருக்கும், அண்ட் செபி போர்ட்டல்லையும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் மாதம் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அதெல்லாம் செபியோட ரெகுலேஷன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது எங்கள் ரிட்டர்ன்ஸ் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் அப் சைக்கிள் எப்படி பண்ணியிருக்கோம், டவுன் சைக்கிள் எப்படி பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்ண முடியும் அவங்களால. பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகே ஓவரால் வியூவில் வந்து இவங்க ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க அண்டு அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் வந்து கொடுக்க முடியுமே தவிர நான் வந்து கொடுத்துருங்கன்னு சொல்கிறது ஒரே வாரத்துக்காக கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு பொருள் சும்மா ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குற பொருளே 10 தடவை வந்து பார்த்து வாங்குறப்போ இது 50 லட்சம் கொடுக்குறப்போ அவங்களோட ஹார்ட் ஏர்ன்டு சேவிங்ஸு அதை வந்து நான் க்ரோ பண்ணி ஆகணும். அண்ட் அதுக்கு மார்க்கெட் சப்போர்ட்டிவாக இருக்கணும், மார்க்கெட் கண்டிசிவாக இருக்கணும், நான் என்னோட உழைப்பையும் போடணும், அதுக்கப்புறம் நான் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த ஸ்டாக் வந்து கரெக்டாக பண்ணணும். ஸோ இதில் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஃபண்ட் மேனேஜர் இன்னைக்கு, ஆனால் எடுத்தோடனே ஃபண்ட் மேனேஜர் ஆகிருக்க முடியாதுல்ல, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜர்ன்ற கோலை அடைகிறதுக்கு உங்களோட பாஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் என்னென்ன ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நார்மலாக இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் வேணும்னா வந்து ஒரு பேசிக்கலாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரீட் பண்ண தெரியணும். அதுக்கு கோர்சஸ் இருக்குது. அதுக்கு வந்து ஒன்று MBA ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், MBA ஃபினான்ஸ், இல்லாட்டி சிஎஸ், இல்லாட்டி வந்து சிஎஃப்ஏன்னு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷனோட கொஞ்ச நாள் அனலிஸ்ட்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அசோசியேட்டாக இருப்போம், அப்புறம் அனலிஸ்ட்டாக இருக்கும். அனலிஸ்ட்டாக இருக்கும்போது கம்பெனிஸாக அனலைஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு செக்டராக கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சியூமர் மட்டும் பாருங்கள் அப்படிம்பாங்க, அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் பாருங்கள், அப்புறம் கேபிட்டல் குட்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் மீடியா பாருங்கள், டெலிகாம் பாருங்கள், அப்படி செக்டராக கொடுப்பாங்க. ஸோ செக்டர் ரொட்டேஷன் பண்ணும்போது நீங்கள் பல செக்டரை பார்த்துருப்பீங்க, பல கம்பெனிஸை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவங்கள் சேரும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் சுற்றி இருக்க உங்களோட அனலிஸ்ட்டு, உங்களோட கூட உள்ள கொலீக்ஸ் வந்து அடுத்த இண்டஸ்ட்ரி சர்ச் அது அனலைஸ் பண்ணுவாங்க. ஃபண்ட் மேனேஜரோட மீட்டிங் நடக்கும், காலையில் மார்னிங் மீட்டிங் நடக்கும், எல்லாரோட தாட்ஸும் ஷேர் ஆகும். ஸோ அதில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸோட புரிதல், ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் எக்கனாமிக்ஸ் என்ன, ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கும் யூனிட் எக்கனாமிக்ஸ் என்ன, ஒரு ஸ்டாக் ஒரு ஷேரோட ஒரு கம்பெனியோட யூனிட் எக்கனாமிக்ஸ் என்ன, அந்த பிஸ்னஸ் மாடல் என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் வரும். இது வர அனலிஸ்ட் ஆகும். அனலிஸ்ட் வந்து மல்டிபிள் செக்டர்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஸ்மால் ஃபண்டை கொடுத்து மேனேஜ் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிடும். அதை பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்க ஸ்லோவாக வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வர ஃபண்ட் வந்து பெருசாகும். அதை ஃபண்டை மேனேஜ் பண்ணுவீங்க. இதுதான் நார்மல் கெரியர் பாத் ஃபார் த எனி ஃபண்ட் மேனேஜர். இப்போது ஃபினான்ஷியல் செக்டரில் நிறைய டேர்ம்ஸ் கேள்விப்பட முடியுது. உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபண்ட் மேனேஜர் இப்படி. ஸோ இதில் எதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும், இல்லை எதில் வந்து விளையாட நிறைய ஏரியா இருக்குது? சப்ளை செயின், இந்த சப்ளை செயினில் வேல்யூ செயினில் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பார்ட்டு, அதே நேரத்தில் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு பார்ட்டு. ரெண்டுக்குமே ஹியூஜ் ஸ்கோப் இருக்குது. ஒன்று வந்து மார்க்கெட்டை போய் பெனட்ரேட் பண்ணி அங்கேருந்து வந்து மக்களை வந்து இந்த ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்டு, இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதும் ஒரு செட் ஆஃப் இது.
இதே நேரத்தில் அந்த பணம் வாங்கினதுக்கப்புறம் அது நல்ல கைண்ட் ஆஃப் நல்ல பிஸ்னஸில் கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி வேல்யூவேஷனை கரெக்டாக பார்த்துட்டு அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து மல்டிப்ளை பண்ணி அந்த அமௌண்ட்டை திருப்பி மக்களுக்கு கொடுக்குறதும் ஒரு செட் ஆஃப் ஸ்கில் செட்ஸ். இதில் ரெண்டுக்குமே வளர்ச்சி இருக்குது. ஏன்னா ஓவரால் இண்டஸ்ட்ரியே வளருது. அண்ட் இந்தியா வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா வந்து இப்போ யூஎஸில் உள்ள ப்ராடக்ட்ஸில் வந்து இந்தியாவோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு 15-20% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் தான் யூஎஸில் இருக்க ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இன்னும் 80% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் இனிமேல் தான் வருது. இன்னும் இது க்ரோயிங் மார்க்கெட் தான். க்ரோயிங் மார்க்கெட் தான். நம்ம எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் தான் ஃபினான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கே வந்து இன்னும் நிறைய யூஎஸ்லலாம் ட்ரிபிள் கியூ ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதாவது 1% ஏறிச்சுன்னா 3% அந்த ப்ராடக்ட் ஏறும். அதே மாதிரி 1% இறங்குச்சுன்னா 3% இறங்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் இல்லை. ஸோ நம்ம இதில் அதே மாதிரி ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இன்னும் நிறைய க்ரோ ஆகணும். ஸோ அது மாதிரி நம்மளுக்கும் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் அவைலபிலிட்டி, அதாவது ஸ்கோப் ஃபார் க்ரோத் நிறைய இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் பயங்கர ஸ்கோப் இருக்குது, ப்ராடக்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பயங்கர ஸ்கோப் இருக்குது. ஸோ ஓவராலாகவே இந்த என்டையர் ஈகோ சிஸ்டமில் க்ரோத் நிறைய இருக்குது. அதில் எந்த வேல்யூ செயினில் வேணாலும் நம்ம இருக்கலாம், எதில் வேணாலும் நம்ம வந்து நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம வெற்றி அடையலாம். ஓகே சார். இப்போது ஒரு பையன் வந்து இப்போ இன்றைக்கி ஸ்கூல் படிக்கிற பையன் ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா இதை பண்ணு, ஒரு டாக்டர் ஆகணும்னா இதை பண்ணுன்னு நமக்கே ரோட் மேப் தெரியும், ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து காலேஜ் முடிக்கிற ஒரு பையன் ஃபண்ட் மேனேஜர் ஆகணும், இல்லை ஸ்கூல் முடிக்கிற ஒரு பையன் ஃபண்ட் மேனேஜர் ஆகணும்னா எந்த ரூட்டில் போகணும்? ஸோ அவங்க நார்மலாக ஸ்கூல் முடிக்கிற பையங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே அண்டர் கிராடு தான் வரும். அண்டர் கிராடில் ஏதாவது ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தமான ஒரு கோர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம்லேயே ஃபினான்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை வந்து நார்மலாக வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஒன்று இருக்குது, சிஎஃப்ஏன்னு சொல்லிட்டு, அந்த கோர்ஸ் படிக்கலாம். அதுக்கு வந்து தனியாக காலேஜஸ்லாம் தேவையில்லை. அதுக்கு வந்து சிஎஃப்ஏங்கிறது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். ஸோ அதை வந்து நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு புக்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க ஆஃப்டர் யூ பே த ஃபீஸ். அந்த புக்ஸ் வந்து இன்டெப்த்தாக இருக்கும். ஸோ அதை எடுத்து படிக்கலாம். படிக்க உங்களுக்கு வந்து அதை ஃபினான்ஸ் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ல்டு தெரியும். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்க நம்மளுக்கு உலகத்தில் சுற்றி என்ன நடக்குதுன்னு, ஃபினான்ஸ் நியூஸ் பேப்பர், மின்ட், எக்கனாமிக் டைம்ஸ், இந்து பிஸ்னஸ் லைன், அந்த மாதிரி ஃபினான்ஸ் நியூஸ் பேப்பர் இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட், அதை படிக்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது மோர் ஆஃப் இது வந்து நாலேஜ் பேஸ் தான். ஸோ இது ஒரே நாளில் எல்லாமே நடக்கும். டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நாலேஜ் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அக்குமுலேட் ஆகும்போது கனெக்டிங் பாயிண்ட்ஸ் நடக்கும். ஒன்றா மூலக்குள்ளே நடக்கும். அந்த கனெக்டிங் பாயிண்ட்ஸ் நடக்கும்போது இது அந்த அன்னைக்கு பண்ணமே, இது இப்படி பண்ணமே அப்படின்னு சொல்லி கனெக்ட் ஆகும்போது ஒரு அவுட்புட் வரும் இல்லையா? அங்கே தான் அந்த வின்னிங், இந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். ஸோ அது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரீடிங்கோட சேர்த்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக எஃபெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் கேதர் பண்ணிகிட்டே இருக்கும்போது சைட் பை சைட் ஒரு பிஎம்எஸ் கம்பெனி, உங்கள் மாதிரி ஒரு கம்பெனி இன்டர்ன்ஷிப் சேரலாம், ஒரு ப்ரோக்கரேஜ் ஹவுஸில் இன்டர்ன்ஷிப் சேரலாம், இல்லை ஒரு பிஎம்எஸ் பண்ண, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்டர்ன்ஷிப்பாக சேரலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கே கல்ச்சர் தெரியும், எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியும், எப்படி கம்பெனிஸை வந்து அங்கே ப்ரொஃபஷனல் அப்ரோச் ப்ரொஃபஷனல் அப்ரோச் தெரியும். அப்ரோச் ஆக ஈவென்ச்சுவலாக வந்து யூ வில் ரீச் த கல்மினேட்டிங் பாயிண்ட். ஓகே சார். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே தான் ஒரு ரெகுலர் டாக்டரோட டே டு லைஃப்பில் என்னென்னு தெரியும். இப்போ இந்த ஓவரால் நீங்கள் ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எங்களோட இப்போ எமர்ஜிங் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, எமர்ஜிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ திரும்ப இன்னொரு எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.